ஹாய்! இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பெரிய ஐலேண்டுக்கு போகிறோம். ஸோ அந்த ஐலேண்டுக்கு போகிற ஷிப்போட டிக்கெட்ஸ் தான் இது. புட் இன் பே அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இது 3rd டைம் அந்த பிளேஸ்க்கு போகிறோம். ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். இங்கே நிற்குது இல்லையா இந்த ஷிப்பு, இதில் தான் நம்ம போகணும். தண்ணிங்களுக்கெலாம் நடுவில் ஒரு ஐலேண்டு, ஒரு தீவு இருக்கும். அங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம வாங்கின டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷிப்புக்குள்ளே போகலாம். ஷிப்புனால் இது வந்து குட்டியாக இருக்கிற கப்பல்லாம் கிடையாது. இதுக்குள்ளே நிறைய காரு, பைக்கு, வண்டி அந்த மாதிரி கூட ஏற்றிட்டு போகலாம். ஏன்னா அந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்க நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அங்கே காட்டும் இருக்கும். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து காட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஏறிட்டோம். கீழே என் ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கீழே பேஸ்மெண்ட் ஷிப்போட இது மேலேயும் இருக்கும். நாங்கள் போகிறப்போ மேலேருந்து வியூவும், ரிட்டன் வரப்போ கீழே இருக்கிற வியூவும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மேலேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லா ஃபேமிலியும் அங்கேயே நின்றுட்டு ஆளுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஃபைனலி ஐலாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஐலாண்டோட ஃபஸ்ட்டு வியூ வந்து இந்த மாதிரியாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே காட் வந்து இருக்கும். ஸோ காட் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபேமிலி போயிருந்தனால அந்த டைமில் நிறைய காட் கிடைக்காது. அதனால் ஆன்லைன்லேயே 3 காட் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ரெண்டல் மட்டும் தான் இல்லை, நம்மளோட ஓன் காருமே இவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஓன் கார் கம்ஃபர்டபுள் இருந்தால் நம்ம ஓன் காரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து காட்டு புக் பண்ணி எங்களோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐலாண்ட்லாம் குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து ஹெலிகாப்டர் ரைடு, ஏரோப்ளைன் ரைடு, பார்க்கு, பீச்சுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெலிகாப்டர் ரைடுக்கு தான் போகலான்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஹெலிகாப்டர் ரைடுக்கு வந்து 5 minutes, 3 minutes, 10 minutes அவ்வளோதான் டைமிங்கு. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். நிறைய கும்பல் இருந்தால் குட்டி குட்டியாக விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற டைம் வந்தாச்சு. கமல் வந்து செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. சரி ஃப்ளைட் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இந்த இயர் வந்து ஹெலிகாப்டருக்காக தான் நான் வந்தேனே. ஸோ அந்த ஹெலிகாப்டர் பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் நானுமே இருந்தேன். ஸோ உள்ளே எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு தெரில. ஹெலிகாப்டர் ரைடெலாம் ஜாலியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வியூ பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான வியூ இருக்கும். ஸோ அந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அது ரொம்ப பெருசுனால வந்து மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் கொஞ்சம்
அமெரிக்கானாலே பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய காரு இந்த மாதிரி ஹைடெக்காக இருக்கும்னு தான் நான் இந்தியாவில் இருக்கிறப்போ நினச்சேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் அமெரிக்காவில் இன்னொரு சைடும் இருக்குது. நிறைய ஃபாரஸ்ட்டு, நிறைய பீச்சுன்னு நேச்சுரலாக இயற்கையாக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ லன்ச் பிளான் பண்ணலான்னு எல்லா ஃபேமிலியுமே வீட்டில் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா இங்கே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் வெளியே போகிறப்போ எல்லாருமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பேபிஸ் இருக்கிறனால அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாஸ்தா, சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா, தயிர் சாதம், புளி சாதம் நம்ம வெரைட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்து சாப்பிட்டோம். பக்கத்தில் இருக்க பார்க்கில் குட்டீஸ் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோட கண்டினியூட்டிவ் செகண்ட் பார்ட்டில் வரும். மறக்காமல் கண்டினியூட்டியாக பாருங்கள்.